நம்ம திருச்சியில சித்த மருத்துவம் படி கலிக்கம்ன்ற பேர்ல கண்ணுக்கு ஊத்துற இந்த மூலிகை சாறு மருந்து பத்தி தாங்க இந்த வீடியோல போட்டிருக்கேன். பாருங்க அசந்து போயிருவீங்க. ஏன்னா கண்ணுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் காணாம போயிரும். பரம்பரை சித்த வைத்தியர் முத்துகிருஷ்ணன் அவர்களின் அறிவுறுத்தல் படி போடுறனால உங்களுக்கு கண்ணுக்கும் உடம்புக்கும் எந்த விதமான ப்ராப்ளமுமே ஆகாதுங்க. ஃபர்ஸ்ட் போனோனே மிளகும் மூலிகை கலந்த இளநீரும் கொடுப்பாங்க. அதை குடிச்சோடனே தாங்க உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ஏறும். அதுக்கப்புறமா தாங்க கண்ணுக்கு மருந்து ஊத்தவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கலிக்கம் சித்த வைத்தியம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மாசத்துல 2வது சனிக்கிழமை நம்ம காலையில 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கண்களுக்கு பக்க விளைவில்லாத பச்சை மூலிகை இலைச்சாரை நம்ம கண்களில் ஊத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மூலிகை சாரை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கலிக்கம் அப்படின்னாலே கண்ணில் மருந்து ஊற்றி நோய் நீக்கும் சித்த வைத்தியம். சித்தர்கள் வழியே கொண்டு வந்ததே ரொம்ப நல்லதுதான். அந்த மூலிகை சாரானது கண் நரம்பு வழியா நேரம் நம்ம உடம்புல ரத்தத்துல போய் கலந்து ரத்தத்தை சுத்தமாக்கும். நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கும். கண்ணுக்குள்ள இருந்து அழுக்கு, தூசி, கண்ணுல புரை, சதை, கேட்ராக்ட் அந்த மூணுமே ஒண்ணுதான். அந்த சதை வளர்ச்சியெல்லாம் நெருன்னு மணல் மாரி அழுந்தி அழுக்க போற மிச்சச்சாரோட வெளியேதல். அந்த மூலிகை சாறு கன்னத்து வழியாகவும் உள்ள போகும். கன்னத்து வழியா மட்டும் உள்ள போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நம்ம உடம்புல வியர்வை சுரப்பி வழியாக அந்த மூலிகை சாறு உள்ள போய் தோல் வியாதிகளை குணமாக்குது. கண்ணை சுத்தி உள்ள கருவளையம், கரும்புள்ளி, முகப்பருக்கள், முகத்திட்டுக்கள், முகவங்குகள்லாம் மறைஞ்சிடும். கண்கள் சுத்தமாகுது, பார்வை தெளிவாகுது. கிட்ட பார்வை, தூரப்பார்வை, மாலை கண் நோய், கண் எரிச்சல், கண் அமைச்சல், கண் உறுத்தல், கண்ணுல இருந்து நீர் வடிகிறது, நீர் பொங்குறத சரி பண்ணுது. கண்ணுல பூ விழுதல், கண்ணுல சதை வளர்ச்சி, கேட்ராக்ட் பிரச்சனையை சரி பண்ணுது. தோல் வியாதிகள், அரிப்பு, சொரியாசிஸ், வெண்படை, கரும்படை, தேமல், விசக்கடி போன்ற தோல் சம்பந்தமான தொந்தரவுகள்லாம் மறையுது. தலைவலி பிரச்சனை எப்பேற்பட்ட தலைவலியா இருந்தாலும் சரி பண்ணும். தீராத தலைவலி, நாள்பட்ட தலைவலி, ஒற்றை தலைவலி எல்லாம் படிப்படியா குணமாகும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா கர்ப்பப்பை பிரச்சனை, மாதவிலக்கின் போது ஏற்படும் வலி பிரச்சனை, பீரியட்ஸ் டயத்துல வரக்கூடிய கடுமையான அடி வயிற்று வலி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், டேட்டு முன்ன பின்ன இருக்கிறது, வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுது. அனைவருமே பயன்படுத்திக்கலாம். 5 வயசுக்கு மேல இருந்து எல்லாருமே ஊத்திக்கலாம். முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, கண்ணுல ஆபரேஷன், கண்ணுல லென்ஸ் வச்சிருக்கிறவங்க மட்டும் முதல் 1 வருஷம் இந்த மூலிகை சாரை கண்களை விடவே கூடாது. ஆபரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சு 1 வருஷம் ஆயிருந்துச்சுன்னா தாராளமா அவங்களும் ஊத்திக்கலாம். இன்னும் 1 வருஷம் ஆகல அப்படின்னு சொல்றவங்க இந்த சாரை கண்களை ஊத்தக்கூடாது. 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா கண்களுக்கு ரெட்டினா ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி ரெட்டினா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலோ இந்த சாரை கண்களை விடவே கூடாது. 3வது கண்கள்ல லேசர் சிகிச்சை பண்ணியிருந்தால் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இந்த மூலிகை சாரை ஊத்த முடியும். 4வது இந்த மூலிகை சாறு ஊத்துற அன்னைக்கு வேற சொட்டு மருந்து எதுவும் ஊத்தக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். ஏன்னா அது கடையில வாங்கி ஊத்துற மருந்து அலோபதி, இது சித்த வைத்தியம். ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. இந்த மருந்து பாத்தீங்கன்னா மலை உச்சியிலிருந்து மூலிகை இலையை பறிச்சு அரைச்சு பக்குவப்படுத்தி துணியில முடிச்சு போட்டு இளநீர்ல உடச்சு ஊத்தி இளநீர்ல தொட்டு நல்லா கசந்து சாறு எடுத்து ஃபில்டர் பண்ணி பாட்டில் அடிச்சு நம்ம கண்கள். இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க லொகேஷன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். மறக்காம நம்ம அலையை ஃபாலோ பண்ணிக்கோங்க.